ஆனால் ஒரு வருஷத்தில் வெற்றி பெறும் ஆடு வளர்ப்பு முறை தான் பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி முடியும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே சின்ன முதலீட்டை வச்சு மாதம் வருமானம் வர மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும்னா, விவசாயம் தெரியாமல் கூட கிராமமோ நகரமோ எங்கே இருந்தாலும் சரியான திட்டத்தோட ஆடு வளர்ப்பு செஞ்சால் அது சாதாரண தொழில் கிடையாது. அது ஒரு லைஃப் டைம் இன்கம் சோர்ஸ் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் திட்டம் இல்லாமல் ஆரம்பிக்கிறாங்க. ஆடு வளர்க்குறாங்க, தீவனம் சரியாக போட மாட்டேன்றாங்க, மருத்துவ பராமரிப்பு தெரியாது, அதே மாதிரி சந்தைப்படுத்துவதும் தெரியாது. அதனால தான் நிறைய பேர் நஷ்டம் அடைகிறாங்க. சில பேர் மட்டும்தான் லாபம் பார்க்குறாங்க. இந்த வீடியோவில் ஒரு வருஷத்துக்கான ஒரு கம்ப்ளீட்டான பிஸ்னஸ் பிளானை பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா, எவ்வளோ முதலீடு பயணம், எந்த ஃப்ரீடு நல்லது, ஷெட்டு எப்படி அமைக்கணும், தினசரி செலவு எவ்வளவு, லாபம் எவ்வளோ வரும், ஒரு வருஷத்தில் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ இந்தியாவில் வேகமாக வளர்கிற தொழிலில் ஒன்று ஆடு வளர்ப்பு தான். ஏன் தெரியுமா? ஏன்னா ஆடு அந்த இறைச்சிக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். மக்கள் தொகை அதிகரிக்குது. ஆனால் அந்த நல்ல ஒரு இறைச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால் எதிர்காலத்தில் கூட பிஸ்னஸ் அதோட டிமாண்ட் குறைய வாய்ப்பு இல்லை. முக்கியமாக குறைந்த முதலீடு, வேகமாக மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு குறைந்த இடம், அதிக மார்க்கெட் டிமாண்டு, அதே மாதிரி வேகமாக மறுபடியும் நம்ம விற்கிற வேலை, இந்த 5 காரணத்தினால தான் ஆடு வளர்ப்பு அதாவது ஒரு சேஃபான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நல்ல பெண்ணாடு வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடலாம். ஒரு தடவைக்கு 2 அல்லது 3 குட்டி. எங்கள் ஆடுகள் 4 குட்டி வரைக்குமே வேணும். ஏன்னா அது எங்ககிட்ட ஆடு வாங்கிட்டு போனவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களே சந்தோஷப்பட்டாங்க, பரவாயில்ல நான் வாங்கிட்டு வந்த ஆடு 4 குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அதாவது நீங்கள் 10 ஆடுகளோட ஆரம்பித்தா ஒரு வருஷத்தில் 25லேருந்து 30 ஆடுகள் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஆரம்பிக்க எவ்வளோ பணம் வேணும்? நாம் ஒரு சின்ன இதில் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் ஆரம்பமாக ஒரு 10 பெண்ணாடு, ஒரே ஒரு கிடாய் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் சூட் ஆகிற ஆடு எப்பயுமே நம்ம சொல்கிறது தான் கன்னியாடு, சேலம் பிளாக்கு, போர் ஆடு, தலைச்சேரி ஆடு. இந்த ஆடுகள் நல்ல ஒரு வளர்ச்சி தரும். ஒரு நல்ல பெண்ணாடு 8,000. அப்போ 10 பெண்ணாடோட விலை 80,000, ஒரு கிடாயோட விலை 12,000. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 92,000. இப்போ ஷெட்டு ஒரு சின்ன கொட்டகை போடணுன்னா 100லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் போதும். நீங்கள் மரத்துலையோ இல்லை மெட்டல் ஷீட்லேயோ எதுலனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட பிரியம், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு போடுறீங்களோ அதை பொறுத்து. ஆனால் அப்ராக்சிமேட்டாக நம்ம எவ்வளோ பண்ணலான்னா 40 to 60 கூட வச்சுக்கலாம். அடுத்து தீவனம் கண்டிப்பாக தண்ணிக்கு அந்த ட்ரம்மு அப்படின்னு நமக்கு தேவையில்லை. 4 இதை டவியை வச்சா கூட போதும். ஃபீடிங் ஸ்டோரேஜ் பேக் இதெல்லாம் அவசியம் கிடையாது. அதனால் ஃபீடிங் செட்டப்புக்கு ரொம்ப காசு செலவெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி மெடிசனுக்கு அதுக்கு ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8,000 இருக்கும். அப்போ இனிஷியலாக ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்மார்ட் பிளான் இருந்தால் இதையும் ரொம்ப கம்மி பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே தீவனம் நம்ம இடம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதிலே தீவனம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதையே டாக்டர்கிட்ட அட்வைஸ்லாம் கேட்டு இந்த நோயெலாம் வந்தால் இந்த மருந்து கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம செலவு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆடுகள் இப்போ பாதி வெற்றி என்ன தெரியுமா? கொட்டகை அமைப்பு தான். நிறைய பேர் இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. டிசீஸ் அட்டாக் ஆகும். நல்ல ஷெட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, காற்றோட்டம் இருக்கணும், தண்ணி தேங்கக்கூடாது, அதே மாதிரி ஈரமில்லாத தரையாக இருக்கணும், நல்லா சூரிய ஒளி படணும். அதாவது நீங்கள் பரவலாக அமைக்கிறீங்கன்னா கொஞ்சம் மேலே உயர்த்தி போடுறது நல்லது. அதனால் என்னென்னா அந்த யூரின் அந்த கழிவு எல்லாமே கீழே போயிடும், ஸ்மெல் குறையும், டிசீஸ் கூட அதாவது நோய் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தினமும் க்ளீன் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு தடவை இது பண்ணுங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஆடு வளர்ப்பு முக்கியமானது. 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு எல்லா
சில கொலைகள் மட்டும் நம்ம அகத்தி கொலை அந்த இதெல்லாம் நம்ம இடம் இருந்துச்சுன்னா அதிலேயே போட்டு வச்சுக்கலாம் சவுண்டால் இதெல்லாம். காலையில் பார்த்திங்கன்னா பசுந்தீவனம், மதியம் பார்த்திங்கன்னா ஒரு உலர் தீவனம், அதே மாதிரி சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீட் இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா டிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மினரல் மிக்ஸு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். 24 மணி நேரமும் சுத்தமான தண்ணி இருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எடை அதிகரிக்கிறதுக்கு உதவும். நீங்கள் உங்கள் இடத்துல இதை வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செலவு கூட தீவன செலவு கூட குறைஞ்சிடும். ப்ராஃபிட் அதிகமாக வரணும்னா ஃபீடிங் மேனேஜ்மெண்ட்டு சரியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து குட்டிகள். பிறந்த குட்டி ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த கொலஸ்ட்ரால் மில்க் வந்து தாய்கிட்ட வந்து குடிக்கணும். அதனால் அதுக்கு என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் தான் நல்ல வந்து ஒரு வளர்ச்சி வந்து இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஆடு வளர்ப்பில் ஒரு மிகப்பெரிய எதிரினா அது வந்து நோய் தான். எந்த நோய்க்கு எப்பப்போ என்னென்ன போடணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பிபிஆர், என்ட்ரோக்சிமியா, எஃப்எம்டி, கோட்ராக்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் முக்கியமான இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஓகே, தெரியாதவங்களாக இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்டு அவங்களோட ஆலோசனைப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சாப்பிடாமல் இருக்கிறது, அதுக்கு வந்து கழிச்சல் ஏற்படுறது, காய்ச்சல் வர்றது, இதெல்லாம் வந்து அதே மாதிரி மூக்கில் வந்து அந்த சளி மாதிரி விழுது, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. நிறைய பேர் வந்து வளர்க்குறாங்க, ஆனால் வந்து சந்தையில் விற்க தெரியாது. அதனால் வந்து அவங்களோட லாபம் வந்து குறையும். எப்படி செல் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பக்கத்துலேயே இருக்க அந்த சந்தையில், ஒரு இறைச்சி கடையில், அதே மாதிரி திருவிழாக்கார நேரத்தில் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நிறையா பண்ணைகள் மூலமாகவே விற்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் விற்கிறாங்க, சோசியல் மீடியாவில் போடுறாங்க, நிறையா டைம் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். சரிங்க, முக்கியமான கேள்வி, ஒரு வருஷத்தில் எப்படி லாபம் வரும் அப்படின்னா, இனிஷியலாக நம்ம வந்து 10 பெண்ணாடு ஒரு கிடாயின்னு சொல்கிறோம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 18லேருந்து 22 குட்டி ஆடுகள் வந்து இருக்கும். அப்போ 15 குட்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குட்டியோட விலை 6000னா 15 × 6000னா 90000. மேலும் பெரிய ஆடுகள் வந்து ரீசேல் வேல்யூ வந்து 1 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். எக்ஸ்பென்சஸ் வந்து அதாவது செலவு கழித்து ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தா 80,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு. ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். நீ அடுத்த 2வது வருஷத்தில் இன்னும் அதிகமாக நம்ம லாபம் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா அந்த கொட்டகை போடுறதுக்கு அதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகாது. ஒரு தடவை போட்டோம்னா அது நம்ம சில வருஷங்கள் வந்து அப்படியே இருக்கும். ஆடு வளர்ப்பு வந்து ஒரு சாதாரண தொழில் கிடையாது. சரியான திட்டத்தோடு செஞ்சால் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிஸ்னஸாக மாறும். ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, இதில் முக்கியமானதே பொறுமை வேணும், தினசரி கவனிக்கணும். அதாவது கற்றுக்கிற மைண்ட் செட் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரே நாள்லேயே இதெல்லாம் செஞ்சாலுமே ஒரே நாளில் ப்ராஃபிட் வராது, லாபம் வராது. நீங்கள் கன்சிஸ்டன்ட் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் ஒரு நாள் வந்து உங்கள் ஃபார்மில் நிறைய ஆடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஆடு வளர்ப்பு தொழில் சீக்ரெட்டை பற்றி பார்க்கலாம். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.